எல்லாத்துக்கும் வணக்கம். நான் என் பேர் பிரதீப் முத்துக்குமார். நான் மஞ்சள் வித்யா விகாஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கிறேன். நான் இந்த ஸ்கூலை தாத்தா 1985 ஆரம்பித்த ஸ்கூலு. நான் டேக் ஓவர் பண்ணும்போது 2015 இந்த ஸ்கூலை நான் டேக் ஓவர் பண்ணேன். இதோட 10 years ஆச்சு. நான் டேக் ஓவர் பண்ணும்போது 17 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண ஸ்கூல் இன்றைக்கி 450 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ மெயின் ஃபோக்கஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து நிறைய கூட்டமாக இருந்தால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸை பற்றி எல்லாத்துக்கும் அந்த கொடுக்குற வேண்டிய அட்டென்ஷன் போய் சேராது. அதனால தான் ஒரே கிளாஸ் ஒரே செக்ஷனை வச்சு இந்த ஸ்கூலை நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கிறோம். நான் இந்த 1 வருஷமாக இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். இந்த ஸ்கூலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸ்கூலில் பார்த்திங்கன்னா சார்லேருந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு எளிமையாக உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்குறோம். மூலனூரில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் விட இந்த ஸ்கூலை நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைகிட்ட கரஸ்பாண்டன்ட் சாருக்கு தனி கவனம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு குழந்தை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உள்ளே வர்றான்னா ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பாருங்க. நம்ம ஸ்கூலோட மெயின் ஃபோக்கஸே பார்த்திங்கன்னா எத்தனை லெசன் முடிச்சுங்கிறது முக்கியம் இல்லை, முடித்த லெசன் எந்த அளவுக்கு டீப்பாக ஃபேக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேர்ந்துருக்குறதுங்கிறது தான் முக்கியம். கரஸ்பாண்டண்ட்டாக சேலஞ்ச் எதுவுமே இல்லைங்க. எனக்கு கரஸ்பாண்டண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் பாஸ் பண்ண வச்சா போதும் கரஸ்பாண்டண்ட்டுங்கிறது. பட் அதையும் தாண்டி இப்போ பேரண்ட்ஸை நம்ம மேலே வச்சுக்கிற நம்பிக்கை பார்த்திங்கன்னா நம்மளெல்லாம் ஒரு ஃபேமிலி மெம்பராக நினைக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் அண்ணான்னு கூப்பிட சொல்கிறேன், அவங்க எல்லாமே நான் அண்ணான்னு கூப்பிட்றாங்க. எல்லா இயரும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நியூவாக அட்மிஷன் வராங்க. ஸ்டடீஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நிறைய எக்ஸ்ட்ராவாக கல்ச்சுரல் ரிலேட்டடாகவும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலராக அதாவது சிலம்பம், யோகா, இது எல்லாமே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டடீஸ் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போராக தான் இருக்கும். Actually, our motive is to bring best education for the rural students and people. கிண்டர் கார்டன் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மண்டே அப்படின்னா ஒரு சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டி இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனோனையுமே அவங்க விளையாட்டு வழியாக அந்த கல்வியை கற்றுக்குவாங்க. Here we are in a remote village area, but our students are speaking in English very well. The reason is sir is motivating our teachers and also the students very well. Actually it's different from other schools. நீங்கள் யோசிச்சு ஸ்கூலுக்கு வரப்போ will think நம்ம ஸ்கூலுக்கு வரோம், as usual we have to read and go, அந்த மாதிரி இல்லாமல் இட்ஸ் லைக் our home. ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்ததுனாலும் அட்வைஸ் சார் கொடுப்பாரு. அவர் சாராகவே நான் நினைக்கல, ரொம்ப க்ளோஸ் பாண்டிங்காக தான் நான் நினச்சிட்ருக்கேன். டீச்சர்ஸ் எல்லாருமே என் கூட க்ளோஸாக பழகிறாங்க. என்ன பிரச்சனைனாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பழைய ஸ்கூலில் இருந்ததுக்கு அங்கே நல்லா படிக்கிறீங்கள தான் ரொம்ப பார்த்துக்கோங்க, எங்களையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இந்த ஸ்கூலில் என்ன பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டு எப்படி அவங்கள படிக்க வைக்கலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்து ஒவ்வொருத்தராக படிக்க வைக்கிறாங்க. அதனால தான் நானே இப்போது ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ ஒரு லெசன் எடுக்கிறோம் அப்படின்னா புக்கில் ரீட் பண்ணி அதை அப்படியே கொஸ்டின் ஆன்சர் எழுத வச்சு பண்ணுறது இல்லை. ஒரு விஷயத்தை ரியலாக கொண்டு போகிறது, விஷுவலாக காமிச்சு ப்ராக்டிக்கலாக பண்ணி இப்படி தான் அவங்களுக்கு அந்த கான்செப்டை புரிய வைக்கிறோம். ஏன்னா ஒரு விஷயம் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா நாளைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அவன் சர்வைவ் பண்ண முடியும். ஏன்னா இப்போத்த ட்ரெண்டில் அப்படி தான் இருக்காங்க எல்லாரும். ஃப்யூச்சரில் அவன் சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயத்தையும் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கான்செப்ட் வைஸ் புரிஞ்சாலே போதும், பக்கமாக எழுதணுன்ற அவசியம் இல்லை. இதை நாங்கள் அவங்களுக்கு பெஸ்ட்டாக கொண்டு வரோம். ஆக்சுவலாக நம்மளோட ஹையர் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த இடத்துலையுமே அவங்க லேக் ஆகக்கூடாதுன்றது சார் ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க. ஸோ ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகணுன்றதுக்காக அவங்களுக்காக ஸ்பெஷலாக நீட் அண்ட் ஜேஇ கிளாஸஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ +2 முடிச்சதுக்கப்புறம் அவனோட ஆம்பிஷன் என்ன, அவன் எங்கே போய் நிற்கணும் அப்படிங்கிறதையும் அவர் கிறிஸ்டல் கிளியராக அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
என் பையனை வந்து ஸ்டடீஸ் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சதை விட இவங்க டீச்சர்ஸ்க்கு அதிகமாக தெரிஞ்ச என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கல்வி எவ்வளோ அவசியமாக நம்ம வந்து யோசிக்கிறோமோ அந்தளவுக்கு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அந்த பாதுகாப்புக்கு நம்ம வஞ்சியம்மன் ஸ்கூல் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. நான் பார்த்து உணர்ந்த ஒரு விஷயம். பசங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஃப்ரீயாக பசங்க வழியிலேயே போய் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவேஷனுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்கூலில் விட்டோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே சார் வந்து பசங்களை அவங்க வழியில் போய் படிக்க வச்சு என் பையன் 8th பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தான். இன்றைக்கி ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கிறான் 10th அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் கரஸ்பாண்டன்ஸ் சார் தான். அவர் பசங்களுடைய அந்த ஃபேஸை பார்த்தாலே அவர் புரிஞ்சுக்கிட்டு அது என்ன இடத்துல பிரேக் ஆகுதுன்னு அதை சரி பண்ணி விட்டுருவாங்க. எங்கள் பையன் வந்து 12th முடிச்சிட்டான். இந்த 16 வருஷத்தில் வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த வருஷம் மட்டும்தான். படித்ததுலேயே வந்து இந்த வருஷம்தான் எங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்குது. நான் வந்து வளர்த்துறது என்னுடைய பொண்ணை வளர்த்துறது 4 வருஷம்தான். ஆனால் வஞ்சியம்மன் வித்யா விகாஸ் பள்ளி வந்து 14 ஆண்டு காலமாக என்னுடைய பொண்ணை வந்து வளர்த்தி விட்டுருக்காங்க. டீச்சிங் மெத்தடுமே பார்த்திங்கன்னா மார்க் வாங்கணுங்கிறதுக்காக வந்து மக்கப் பண்ணி எழுதி கரெக்டாக எழுதி மார்க் வாங்கணுங்கிற மாதிரி கொண்டு போகிறது இல்லை. கான்செப்ட் அவங்களுக்கு கிளியராக புரிய வச்சு ஒவ்வொரு டெஸ்ட்டாக வச்சு ஒவ்வொரு டெஸ்ட்டில் வந்து அவங்களோட மார்க்லேருந்து இம்ப்ரூவ் பண்ணி வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு மேலே வர மாதிரி தான் டீச் பண்ணுறாங்க. ஃபீஸ் வந்து அந்த டைமுக்கு கட்டலினாலும் அவங்க திருப்பி எங்களுக்கு இன்னும் 15 days இருக்குது, இன்னும் 15 days இருக்குது அப்படின்னு சொல்லி டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் போவாங்களோ ஒழிஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு வேறு ஆக்டிவிட்டீஸும் இவங்க பண்ணினதில்லை. அண்ட் இங்கே ஜேஇ நீட் கோச்சிங் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு இங்கே வர வரைக்கும் அதை பற்றி சுத்தமாக தெரியாது. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் அண்டர் சார் ஜேஇனா என்ன, அது ஏன் படிக்கிறோம், அதனால் எப்படி லைஃப்பில் செட்டில் ஆகும் அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து சார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு ப்ரௌடான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு கிஃப்டட் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும். எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட மேக்ஸ் தான். பட் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேவரட் சப்ஜெக்ட் எது கேட்டால் அப்படின்னா மேக்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதை என்னை வந்துட்டு ஸ்கோர் எடுத்துகிட்டு மேலே அப்படியே கொஞ்சமாக கொண்டு வந்தது ஸ்டெப் பை ஸ்டெப் என்னை இம்ப்ரூவ் பண்ணது வந்துட்டு எங்கள் மேக்ஸ் மேம் தான். இங்கே மொத்தம் 400 பேர் அளவுக்கு இருந்தாலுமே 400 பேர்த்த பற்றி எல்லாம் தெரிஞ்சுருக்கு. யார் எவ்வளோ இருப்பாங்க, யார் என்னென்ன டேலண்ட் இருக்குது, அந்த மாதிரி இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸு சாரு எல்லாருமே எங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் இங்கே கொஞ்சம் அங்கே இருந்ததை விட கொஞ்சம் ரெகுலராக ஃப்ரீடமாக இருக்குது. அவர் வந்து எல்லாமே டிரைவர்ஸு எல்லாமே தன் குடும்பமாக நினைக்கிறார். எல்லாத்தையுமே நீங்கள் வேறு நான் வேறு அவர் யாரும் நினைக்கிறதில்ல. எல்லாமே எங்களோட ஒன்றா அவர் பணிபுரிகிறார். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாத ரீசனுக்காக இப்போ நம்ம ஸ்கூலில் மாணவர் மனசுங்கிற ஒரு பாக்ஸ்னு வச்சுருக்குது. அதை வந்து டைரெக்டாக நான் தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஏதாச்சும் இது வீட்லேயே ஆகட்டும் ஸ்கூல்லேயே ஆகட்டும் நேம் எழுதாமல் ஒரு பெட்டிஷன் மாதிரி எழுதி உள்ளே போட்டுறாங்க. அதை ரீட் பண்ணி அது ஜென்யூனாக இருந்தால் அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அது கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்குது. ஒரு கிளாஸில் யாராச்சும் டிசி வாங்கினா மட்டும்தான் நம்ம அட்மிஷன் கொடுக்கறது. இது வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா வந்து இது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். பட் என்னென்னா நாளைக்கு ஸ்டூடெண்ட் வந்து 12th முடித்து பாஸ் அவுட் ஆகி போகும்போது இந்த ஒரு கிளாஸ் ஒரு செக்ஷன் பாலிசி இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் கொடுக்க முடியும். எனக்கு இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேம் என்ன ஆட்டிடியூடு எப்படி இருக்கிறாங்கிறது தெரியும். ஸோ ரேதர் தேன் மணி ஐ வாண்ட் தி ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு அச்சீவ் பண்ணி 12th முடித்து வெளியே போய் எனக்கு அந்த ரிசல்ட்டை சொல்லும்போது தன்னால் பாஸ் பண்ண ஹேர்டில்ஸ் எல்லாமே வந்து எனக்கு மறக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால தான் ஒரே கிளாஸ் ஒரே செக்ஷன்.